அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஸ்டாக்கை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோக்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சுங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதை தயவு செஞ்சு கோத்ரூ பண்ணுங்கள். அது இல்லாமல் பல வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் கேட்குற கொஸ்டின் எல்லாமே நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணி வீடியோக்கள் போட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஒருவேளை உங்களுக்கு சரியாக பதிலளிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாட்டர்டே அல்லது சாட்டர்டே சண்டே நீங்கள் நம்ம சேனலில் லைவில் வருவேன். நானே லைவில் வருவேன். சாட்டர்டே ஆஃப்டர்நூன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 11 மணி டு அந்த 2 மணி இந்த டைமில், சரிங்களா, கண்டிப்பாக லைவில் வருவேன். சாட்டர்டே சண்டே நீங்கள் தயவு செஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து போஸ்ட் செக்ஷன் கம்யூனிட்டி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐ எம் கம்மிங் லைவ் அட் 2:30 அந்த மாதிரி டைம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ரெகுலராக லைவ் செஷனும் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டீட்டெயில்டாக விளக்கமாக நிதானமாக பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு சாட்டர்டே லைவ் செஷனை ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள், சரிங்களா. ஒரு வீக் 2 வீக் ஏதாவது பர்சனல் வேலை இருந்துச்சு அப்படின்னா நான் வர முடியாது, ஜாயின் பண்ண முடியாது. மற்றபடி நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட லைவ் செஷன்ஸ் போட்டிருக்கிறேன். அந்த லைவ் செஷன்ஸோடைய ஆடியோ எல்லாமே நம்ம சேனலில் லைவ் அப்படிங்கிற ஒரு மெனு ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பேசின எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு இருக்கும். நான் லைவ் செஷனில் என்ன மாதிரி கேள்விக்கு என்ன மாதிரி பதில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதை எல்லாமே நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்புட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன் இந்த வீடியோ பதிவை போடுறேன், எதுக்கு ஒரு ஸ்டாக்கை மறுபடியும் நம்ம அனலைஸ் பண்ணுறது ரிலேட்டடாக வீடியோ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்சால் மாதிரி கம்பெனிகளில் இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா சில பேசிக்கான விஷயங்களை அட்லீஸ்ட் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவில் என்னால் எல்லா விஷயங்களையும் கவர் பண்ண முடியாது. நான் செக் பண்ணுற சில பேசிக்கான விஷயங்கள், புரியுதுங்களா. இது எல்லாமே ஸ்டெப் 1 தான். இந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது மூலமாக நீங்கள் அனலைஸ் பண்ணாலே சில பேசிக்கான, அதாவது ரொம்ப ஜங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் மாட்ட மாட்டீங்க, சரிங்களா. ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது ஸ்டெப் 1 தான். இது இல்லாமல் நம்ம நிறைய பேராமீட்டர்ஸ் பேசியிருக்கிறோம். அது எல்லாமும் நீங்கள் அட்வான்ஸ்டு லெவலில் நீங்கள் கற்றுக்கணும். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் பற்றி பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் ஒரு ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சில எளிய வழிகள் இருக்குது. அதில் சில வழிகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு பங்கை வாங்குறீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர், சரிங்களா, அவருடைய நியாயத்தன்மை அல்லது அவர்கிட்ட எவ்வளவு டீப் பாக்கெட்ஸ் இருக்குது, மணி எவ்வளவு காசு உள்ளே வச்சுருக்கிறாரு, உள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைனா எவ்வளோ தூரம் அந்த பிஸ்னஸை ரிவைவ் பண்ணுறதுக்கு உள்ளேருந்து காசை எடுத்து போட்டு இறக்குவார் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்டு, கார்ப்பரேட் கவர்னன்ஸு, அது மட்டும் இல்லாமல் கம்பெனியை ரன் பண்ணுற அந்த மேனேஜ்மெண்ட்டோடைய எஃபிஷியன்சி, இது எல்லாமே பார்க்கணும். ப்ளஸ் ப்ரொமோட்டர் எவ்வளோ எத்திக்கலாக இருக்கிறாரு, ஷேர் ஹோல்டர் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரா, இந்த கம்பெனி எப்படி பிஸ்னஸ் பண்ணுது, இந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட்டு அல்லது சர்வீஸ் மார்க்கெட்டில் ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் இருக்கா, அதாவது மற்ற ப்ராடக்ட்லாம் இருக்கும் அதை விட இவங்க குவாலிட்டியாக இருக்கிறாங்களா, இவங்க ப்ராடக்டை கஸ்டமர்ஸ் நிறையா விரும்பி வாங்குறாங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணணும். ப்ரொமோட்டர் இந்த டாப் லெவல் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னா இப்போ நான் பேச போகிற பாட்டம் லெவல் அனாலிசிஸ் எல்லாமே வேஸ்ட்டு தான், புரியுதுங்களா. இருந்தாலும் பெரும்பாலும் நம்மளால் டாப் லெவல் அனாலிசிஸ் பண்ண முடியாது. ஏன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இவர் நல்லவர் இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு குவாலிட்டி இல்லாத கம்பெனி பாட்டம் லெவல் அனாலிசிஸில் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயங்களுடைய அடிப்படையில் ஓகே இது ஜங்க் ஸ்டாக்காக இருக்கும் போல இருக்குது, இங்கே டேட்டா ரொம்ப வாலட்டைலாக இருக்குது, இங்கே மாறி இருக்குது, புரியுதுங்களா. இது இன்டைரக்ட் வே ஆஃப் அந்த ப்ரொமோட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கான டாக்டிக்ஸ் தான். ஸோ நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஒரு ஸ்டாக்கை நான் வாங்கணும் அப்படின்னா பேசிக்காக என்ன மாதிரி விஷயங்களை செக் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் உங்கள்கிட்ட தொடர்ந்து சொல்கிறேன். தயவு செஞ்சு கேளுங்க.
ஒரு கம்பெனிக்கு அல்லது ஒரு ஸ்டாக்குக்கு கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றேன். நீங்கள் இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போயிட்டு ஹிஸ்டாரிக்கலாக அந்த ஸ்டாக் வந்து எவ்வளவு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதுதான் வந்து பேசிக்கு. கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது தான் வந்து அந்த கம்பெனி சம்பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே. சரிங்களா? இந்த பேசிக் விஷயத்தை செக் பண்ணுங்கள். இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் அதிகமாக வாலட்டாலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து அட்வான்ஸ்டாக வந்து ரிசர்ச் பண்ணணும். சரிங்களா? இந்த அட்வான்ஸ்டாக கான்செப்ட், அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த ட்ரெண்டு எப்படி இருக்குது அந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அட்வான்ஸ்டாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். ரெண்டாவது ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் இது கூடலாம் கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹோலிஸ்டிக்காக அப்ரோச் எடுத்துக்கணும். ஆனால் அஸ் அ ஸ்டெப்பு வந்து கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு பாருங்கள். அது எப்படி இருக்குது, 10 வருஷத்தில் க்ரோத் இருக்கா இல்லை வாலட்டைலாக இருக்கா அப்படிங்கிறத மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டாக வந்து எபிட்டா சேல்ஸில் இருந்து எவ்வளோ கேஷ் ஃப்ளோ வருது, இந்த கேஷ் ஃப்ளோங்கிறது வந்து இதே செக்டரில் உள்ள நல்ல கம்பெனிகளோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டை விட ஒப்பிடும் பொழுது இந்த கம்பெனி எவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுது, இதை பற்றியெல்லாம் முன்னாடியே பேசியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அட்வான்ஸ்டாக அந்த கேஷ் ஃப்ளோ ரிலேட்டடாக எடுத்து போகும்பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஸ்கில்லு ரொம்ப டீப் ஆகும். சரிங்களா? ஸோ அஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் கேஷ் ஃப்ளோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டெப் 1. ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்க போகிறோன்னா அந்த ஸ்டாக்கினுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட், அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட்டு இது எல்லாமே பார்க்கணும். சரிங்களா? ஆனுவல் ரிப்போர்ட்டும் படிக்கணும். இதெல்லாம் ஹோலிஸ்டிக்காக பண்ணி தான் வந்து முடிவெடுக்கணும். ஆனாலும் உங்களுக்கு குயிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த கம்பெனிக்கிட்ட எவ்வளவு காசு இருக்குது, எவ்வளவு அசெட் இருக்குது, அதில் எவ்வளவு லையபிலிட்டி, எவ்வளவு வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க, பாரோயிங்ஸு, கரண்ட் லையபிலிட்டி எவ்வளோ, கரண்ட் லையபிலிட்டினா ஷார்ட் டேர்மில் அவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய காசு எவ்வளோ, லாங் டேர்மில் திருப்பி கொடுக்க வேண்டிய காசு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறது. நீங்கள் இந்த P&L ஸ்டேட்மெண்ட் அல்லது பேலன்ஸ் ஷீட் இது எல்லாத்தையுமே வந்து கன்சாலிடேட்டட் அப்படின்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டாண்ட் அலோன் பார்க்காதீங்க. கன்சாலிடேட்டடுங்கிறது ஒரு கம்பெனிக்குள்ளேயே சின்ன சின்ன குட்டி கம்பெனிகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு உங்களுக்கு கன்சாலிடேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதன் அடிப்படையில் வர்ற டேட்டாவை வந்து நீங்கள் பேஸாக எடுத்துக்கலாம். நான் எடுக்கிறது எல்லாமே சில சைட்ஸ்லேருந்து எடுக்கிறேன். இட்ஸ் பெட்டர் டு, அதாவது என்னென்னா நீங்கள் அந்த டேட்டாவை வந்து அந்த கம்பெனியோடைய வெப்சைட்டில் போய் இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸில் எடுக்கிறது ஆல்வேஸ் பெட்டரு. அந்த கம்பெனியோடைய ஆனுவல் ரிப்போர்ட்டு ஒரு 5 வருஷமாவது வந்து அதே சைட்டில், அதாவது அந்த கம்பெனியோடைய வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. அதுக்கு இல்லை அப்படின்னா வந்து என்எஸ்சி சைட்டில் இருந்து நீங்கள் பார்க்குறது தான் பெட்ரு. சரிங்களா? ஸ்க்ரீனர் மற்ற சைட்டு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அவ்வளவு டீப்பாக நம்ம போகணுமா அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இந்த சைட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த சைட்லேயும் வந்து சப்போஸ் டேட்டா மேனிப்புலேஷன் இருக்குது, டேட்டா இஷ்யூ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ப்ரெடிக்ஷன் கம்ப்ளீட்டாக தப்பாக போகும். இது ரிலேட்டடாக நான் முன்னாடியே இன்டிமேஷன் நம்மளுடைய போஸ்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், வீடியோக்கள்லையும் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நான் திருப்பி சொல்லிட்டேன். நீங்கள் ரெண்டாவதாக வந்து அந்த கம்பெனியோடைய கடன் எவ்வளவு இருக்குது, அவங்கக்கிட்ட எவ்வளவு காசு வச்சுருக்கிறாங்க, எவ்வளவு அசட் வச்சுருக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக பேசிக்காகவே வந்துட்டு பார்த்துட்டு போயிடலாம். இது அகெயின் நான் சொல்லிட்டேன், திருப்பி ஒரு ஹோலிஸ்டிக்காக அனலைஸ் பண்ணணும். நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ மூலமாக இப்படியெல்லாம் நான் பார்க்குறேங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லித்தரேன். சரிங்களா? ஒரு ஸ்டாக்கில் ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். குறைஞ்சது 50% ஷேர் ஹோல்டிங்காவது அவர் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து சாதாரணமாக பேசும்பொழுது ஜென்ரல் வந்து ஒரு ரூலு. ஆனால் சில கம்பெனிகள்லாம் இருக்குது, இன்ஃபோசிஸ், ஐடிசி இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நல்ல மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க. ஆனால் ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் 10-15% தான் இருக்கும். பேங்க்குன்னு போயிட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து ஆர்பிஐயோடைய மேண்டேட்டே இருக்குது, 10%க்கு மேலே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பேட்டர்னில் அவருடைய ஸ்டாக் அவர் விற்கிறாரா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போது ஜென்சால் மாதிரி கம்பெனிகளுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 85% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, ப்ரொமோட்டரே 85% வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கிட்டே வந்துட்டு இருப்பார். வேர்ல்பூலில் என்னாச்சு, ரொம்ப சூப்பரான கம்பெனின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ப்ரொமோட்டருக்கு வந்து அவங்களுடைய பேரண்ட் கம்பெனியோட இங்கே இந்தியாவில் இருக்கிற கம்பெனிக்கு அதிக வேல்யூவேஷன் இருக்குது. பேரண்ட் கம்பெனியில் கடன் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற கம்பெனியில் உள்ள ஸ்டாக்ஸை விற்றுட்டு அந்த காசை கொண்டு போய் பேரண்ட் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போனாங்க.
நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள நம்மளை மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸை வந்து மதிக்காமல் அந்த மாதிரி பண்ணாங்க. புரியுதுங்களா? மதிக்காமன்னு சொல்ல முடியாது, அது அவங்க லீகலாக பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வந்து வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு அவங்களே ப்ரொமோட்டரை விற்கும் பொழுது நம்ம ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம எதுக்கு அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு 60 PE கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை நான் தொடர்ந்து கேட்டுகிட்டே வர்றேன். பட் இருந்தாலும் வேறு வழி கிடையாது. MNC கம்பெனி அப்படின்னா வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து அதிக வேல்யூவேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான ரூலாகவே இருக்குது. வேறு வழி கிடையாது, நம்மளும் மார்க்கெட்டோட சேர்ந்து தான் போய் ஆகணும். ஸோ ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் போலவே வந்து DIS எவ்வளோ வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறத விட FIIs உள்ளே வர்றாங்களா, ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கணும். விற்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். விற்றா ஏன் விற்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். DIS அப்படின்னா வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டு, நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி அலோகேஷன் வந்து இந்த ஸ்டாக்குக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அந்த ஸ்டாக்கை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்களா, வாங்கியிருந்தாங்கன்னா மாதம் அல்லது குவார்ட்டர் பை குவார்ட்டர் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்களா, குறைச்சிருக்கிறாங்களா, அந்த ஸ்டாக்குக்கு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி தான் அந்த பொசிஷனை எடுத்திருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அதுக்கு உல்டாவாகவும் இருக்கலாம், சரிங்களா? எல்லாமே வந்து நீங்கள் அக்யூரேட்டாக 100% நம்பக்கூடாது. நிறையா மியூச்சுவல் ஃபண்டு ஒரு ஸ்டாக்கில் வந்து 5% மேலே அலோகேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்டாக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயம் வந்து அவங்க ஸ்டாக்கை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பேட் நியூஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டாக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எவ்வளோ பொசிஷன் வச்சுருக்கிறாங்க, எந்தெந்த ஃபண்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க, எல்லா ஃபண்ட்லேயும் ஒரு 4-5 ஃபண்டை எடுத்து எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேஷன் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுடைய பீரியட் வைஸ் வந்து ஸ்டேக் அலோகேஷன் அதாவது இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா அப்படிங்கிறதை மானிட்டர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த ஸ்டாக்கினுடைய டைரக்ஷன், மார்க்கெட்டில் உள்ள சென்டிமெண்ட் வந்து ஓரளவு உங்களுக்கு புரிய வரும், சரிங்களா? இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கன்சாலிடேட்டட் குவார்ட்டர்லி அந்த P&L ஸ்டேட்மெண்ட், அதாவது என்னென்னா எவ்வளவு சேல்ஸ் பண்ணுறாங்க, அதில் அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது, எபிட்டா வந்து எவ்வளோ வருது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்க, டிப்ரிஷியேஷன் எவ்வளோ இருக்குது, அதர் இன்கம் எவ்வளோ இருக்குது, கன்சாலிடேட்டடாக வந்து நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்துருக்குது, அட்ஜஸ்டட் EPS, புரியுதுங்களா? அதாவது EPS வந்து இந்த குவார்ட்டருக்கு வந்து அந்த கம்பெனி அந்த ஸ்டாக் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கு, போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது கூடியிருக்கா இல்லையா, போன வருஷம் இதே குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது கூடியிருக்கா இல்லையா, இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா குறைஞ்சிருக்கா, அதர் இன்கம் வந்து கூடியிருக்கா கம்மியாகிருக்கா, ஸோ கோரா வந்து நெட் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா, குறைஞ்சிச்சுன்னா குறைஞ்சதுக்கு காரணம் என்ன, இப்படி குவார்ட்டர்லி பேஸில் வந்து நீங்கள் அந்த ஸ்டாக்கினுடைய ரிசல்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறது மூலமாக பார்க்குறது மூலமாக உங்களுக்கு கிளாரிட்டி வந்து சூப்பராக கிடைக்குங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் மாதிரியே ஆனுவல் ரிசல்ட்ஸையும் நீங்கள் வந்து பார்க்கணும். நெட் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா, பெரிய ப்ளூ சிப் கம்பெனிகள்லாம் குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் பார்க்கும்பொழுது அவங்களுடைய நெட் சேல்ஸ் பயங்கரமாக க்ரோ ஆகிருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. எபிட்டா அதுக்கப்புறம் வந்து அதே தான் நான் பேசின அதே விஷயங்களில் வருஷத்துக்கு நம்ம வந்து பார்க்குறோம். ஆனுவலாக பார்க்கும் பொழுது தான் வந்து அந்த கம்பெனியோடைய 4 குவார்ட்டருடைய ஆனுவல் EPS அது க்ரோத் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த 10 வருஷ பீரியடில் வந்து இந்த ஸ்டாக்கு அப்படிங்கிறது வந்து க்ரோத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து ஓகே, வருஷம் வந்து இவங்களால் வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். இதில் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நெட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதா, சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதா, அல்லது சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருக்குது அதனால் ப்ராஃபிட் கம்மியாகுது, எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்குது அதனால் ப்ராஃபிட் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறது மூலமாக தான் அந்த கம்பெனி வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கிறாங்களா, அதர் இன்கம் இல்லாமல் கோர் ஆப்ரேஷன்ஸ் மூலமாக வந்து நிறைய நெட் ப்ராஃபிட் எடுக்கிறாங்களா. ஸோ சேல்ஸை தான் வந்து டாப் லைன்னு சொல்லுவாங்க, நெட் ப்ராஃபிட்டை தான் வந்து பாட்டம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறது மூலமாக, இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறது மூலமாக, இது வருஷத்துக்கு, சரிங்களா, இந்த வருஷத்துக்கு நீங்கள் வந்து பார்க்குறது மூலமாக அந்த கம்பெனியோடைய அந்த ஃபினான்சியல் அவங்களுடைய பொட்டன்ஷியலை வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியுங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த
அட்ஜஸ்டட் இபிஎஸ் இருக்குல்ல, இந்த இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர், இந்த காசு எல்லாமே வந்து ஒரு போர்ஷன் வந்து உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுத்துருவாங்க. அந்த மிச்ச காசை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போய் ஆட் ஆகும். அதே போல் தான் பேங்க் ஸ்டாக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புக் வேல்யூன்னு சொல்கிறோம்ல, அந்த புக் வேல்யூக்கு இந்த 4 வருஷம், அதாவது என்னென்னா 4 குவார்ட்டரில் சம்பாதிச்ச இந்த இபிஎஸை வந்து சம் பண்ணி அதை புக் வேல்யூவில் அடுத்த வருஷம் ஏப்ரலில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அப்போது அந்த புக் வேல்யூக்கு எவ்வளோ ப்ரைஸில் வந்து அந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் உணர்ந்து கொள்வது மூலமாக, அதே சமயம் வந்து சில சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இபிஎஸை கொண்டு போய் புக் வேல்யூவில் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் சில சைட்டில் வந்து குவார்ட்டர்லி முடிஞ்சோடனே இபிஎஸை புக் வேல்யூவில் ஆட் பண்ணி கம்மியாக வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி புரிதலையும் நீங்கள் வந்து வச்சுக்கணும். இது பேங்கிங் ஸ்டாக்குக்கு. அதே போல் வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, குவார்ட்டர்லி பாருங்கள், ஆனுவலி பாருங்கள், கன்சாலிடேட்டட் பாருங்கள். ஸோ சேல்ஸு, எபிட்டா, நெட் ப்ராஃபிட்டு, அட்ஜஸ்டட் இபிஎஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதர் இன்கம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கடன் இருந்தால் எவ்வளவு டிப்ரிஷியேஷன் இருக்குது, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்க்குறது மூலமாக அந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு நல்லா புரிய வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுகிற ரேஷியோஸ் எல்லாம் பார்க்கணும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க அசட் வச்சுருப்பாங்க, அதிலிருந்து எவ்வளோ ரிட்டர்ன் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, அதாவது சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதான். உங்ககிட்ட 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்கீங்கன்னா 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் 1 கோடியே 8 லட்சமாக ஆயிருக்கும். 8%. சரிங்களா? அப்போ 8%ங்கிறது ரிட்டர்ன் ஆன் அசட். அதுதான் வந்து இந்த ரிட்டர்ன் ஆன் அசட்டுக்கு மீனிங்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது அனதர் இம்பார்ட்டண்ட் அந்த ரேஷியோஸ். இது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும். அந்த கம்பெனிக்கு பார்த்துட்டு அதை வந்து நல்ல ஸ்டாக்கு கூட, அந்த செக்டரில் உள்ள டாப் மோஸ்ட் ஸ்டாக்கு கூடயும் கம்பேர் பண்ணுறது மூலமாகவும், ஹிஸ்டாரிக்கலாக 10 வருஷத்தில் என்ன மாதிரி ROI, என்ன மாதிரி ROC கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது மூலமாகவும் உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியை பற்றிய கன்விக்ஷன் வந்து கூடும். சரிங்களா? ஸோ இந்த ரேஷியோவையும் வந்து பாருங்கள். நான் தொடர்ந்து பல வீடியோக்களில் பேசிட்டேன். ஒரு கம்பெனி, ஒரு ஸ்டாக்கு திவாலாகிறது, மூழ்கிறது, அதுக்கு காரணமே வந்து கடன் தொல்லை தான். ஸோ கடன் இருக்கிற கம்பெனியை வந்து பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்காக கடன் இருக்கிற கம்பெனியை வாங்கக்கூடாதுலாம் கிடையாது. எக்ஸப்ஷனலாக நீங்கள் வந்து சூப்பர் இன்வெஸ்டர் அப்படின்னா, அந்த கம்பெனி கடன் வாங்குறாங்கன்னா எதுக்காக கடன் வாங்குறாங்க, அந்த கடனை வந்து அவங்களால சமாளிக்க முடியுமா, இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுறவங்க தான் வந்து கடன் இருக்கிற கம்பெனியில் வந்து அந்த ஸ்டேக்கையே வந்து பொசிஷன் எடுப்பாங்க. நம்மலாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ கடன் இருக்குன்னா வந்து அவாய்ட் பண்ணுறது உச்சிதம். அதுவும் ஸ்மால் கேப், மிட் கேப்பில் கடன் இருக்குன்னா திவாலாகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். இல்லாட்டி அந்த ஸ்டாக்கு விலை வந்து மாட்டு விலைக்கு கீழே போயிடும். சரிங்களா? ரொம்ப கீழே போயிடும். அதுக்கப்புறம் அந்த கீழ் விலையிலே 10-15 வருஷம் இருக்கும். நீங்களே வெறுத்து வெளியில் வந்தே ஆவீங்க. வேறு வழியே கிடையாது. என்னாலலாம் வச்சுக்க முடியாது. புரியுதுங்களா? நான்லாம் 10 வருஷம் வரைக்கும் வச்சுருக்கிறேன். அதையும் மீறி அதுக்கப்புறம் வந்து வெறுத்து விற்றுட்டு வந்த ஸ்டாக்கெல்லாம் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் நல்லா ஜெயிச்ச ஸ்டாக்கை நான் 10 வருஷம் வச்சுக்கல. ஆனால் தோத்த ஸ்டாக்காக 10 வருஷம் வச்சுருந்துருக்கிறேன். புரியுதுங்களா? டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் தான் எனக்கும் பாஸ்டில் இருந்திருக்கு. அதை தான் நான் இப்போ மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் சொல்ல வர்ற விஷயங்கள் வந்து, ஒரு கம்பெனியோடைய டோட்டல் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்குது, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்குது, டோட்டல் டெப்ட் டு அசட்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குது, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா வட்டியை திருப்பி செலுத்துறதுக்கு அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வருமானம் இருக்கணும். சரிங்களா? அந்த கவரேஜ் ரேஷியோ எப்படி இருக்குது, கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோனா அதே கடன் ரிலேட்டட் தான். குயிக் ரேஷியோலாம் 1.5க்கு மேலே இருந்துச்சு, கரண்ட் ரேஷியோலாம் 1.5க்கு மேலே இருக்குன்னா இந்த ஷார்ட் டேர்ம் டெப்டெல்லாம் இவங்களால திருப்பி கொடுக்கறதுக்கு காசு இருக்குது, நல்ல பொசிஷனில் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கடன் ரிலேட்டட் விஷயத்தை தரோவாக செக் பண்ணணும். எவ்வளோ பாரோ பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் வந்து கடனை வந்து வச்சுருக்கிறாங்க, அதே செக்டரில் உள்ள மற்ற கம்பெனிகள், டாப் மோஸ்ட் கம்பெனி வந்து எப்படி வந்து கடனை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். கடன் இருக்குன்னா அந்த கடனுக்கான காரணத்தையும் தெரியாமல் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. சரிங்களா? இந்த சால்வென்சி ரேஷியோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒரு கம்பெனிக்கு வந்து கடன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான விஷயம். இதை மிஸ் பண்ணிவிட்டு சும்மா இபிஎஸ் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களை பாடாப்படுத்தி எடுத்துரும். எக்கனாமி செக்டர் சரியில்லை அப்படின்னா. சரிங்களா? ஜென்ரலாக ஒரு கம்பெனியோடைய இபிஎஸ் வந்து குவார்ட்டர்லி எப்படி இருக்குது, வருஷம் எப்படி இருக்குது, அதனுடைய பேட்டர்ன். சப்போஸ் 2-3 வருஷத்துக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் மேலே ஏறுறாங்க, அல்லது 2 வருஷம் ஃப்ளாட்டாக இருந்துட்டு 3ஆவது வருஷம் டிப்பு, 4ஆவது வருஷமும் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறது மூலமாக இப்போது 2000 to 2024ங்கிறது புல் மார்க்கெட்டில் எவ்வளோ இபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க, க்ரோத்தை கொடுத்துருக்குறாங்க. புல் மார்க்கெட்டுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி என்ன மாதிரி இபிஎஸ்சில் இருந்திருக்காங்க. ஸோ இப்போது இந்த கம்பெனிக்கு எந்த இபிஎஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதன் அடிப்படையில் நம்ம வந்து பிஇ வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இபிஎஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு 20
டைம்ஸ் அப்படின்னு போட்டோம்னா அதுதான் ஃபேர் பி. அந்த வேல்யூவில் அந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து ஒரு பியர் மார்க்கெட்டில் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து கண் வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த டெரிட்டரிக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பொசிஷனை வந்து அலோகேட் பண்ணிக்கணும். சரிங்களா, கடன் இல்லாத பட்சத்தில். அதே சமயம் வந்து அந்த கம்பெனிக்கு புக் வேல்யூ எவ்வளோ, புக் வேல்யூலேருந்து எவ்வளோ டைம்ஸ் வந்து அந்த கம்பெனியோடைய ஸ்டாக் விலை இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே செக்டரில் உள்ள இண்டஸ்ட்ரிக்கு அந்த செக்டர் பின்னு ஒன்று இருக்கும், அதை விட கம்மியாக ட்ரேட் ஆகிற மாதிரி பிடிக்கிறதுனால தான் நம்ம வேல்யூவேஷன் ஜோனு 20 பிக்கு கீழே பிடிக்கிறதுனால தான் வந்து நம்மளுடைய வேல்யூவேஷன் ஜோன்லேயே வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் வந்து இந்த ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸை வந்து மற்ற நல்ல ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணுறது மூலமாக இது நல்ல ஸ்டாக்கா நல்ல ஸ்டாக்கு இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போது நல்ல ஸ்டாக்கு இதை விட வேல்யூவேஷனில் நல்லா இருக்கும் பொழுது அந்த ஸ்டாக்கை தான் நீங்கள் பிடிக்கணும். சரிங்களா, ஒரு நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனி உங்களுக்கு 20 பியில் கிடைக்கும் பொழுது ஒரு மிட் கேப் கம்பெனி வந்து வெறும் என்ன சொல்கிறது 40 பிக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக மிட் கேப் கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் 100 ரூபா இருக்கும், ஆனால் லார்ஜ் கேப் கம்பெனியோடைய ஸ்டாக் ப்ரைஸு 800 ரூபா இருக்கும். அதனால் மிட் கேப் கம்பெனி தான் சீப்பு அப்படின்னு நினச்சிட்டு வாங்கக்கூடாது. அது ப்ரைஸில் வேணால் சீப்பாக இருக்கலாம், ஆனால் வேல்யூவேஷன் பிரகாரம் அது காஸ்ட்லி அப்படிங்கிறத ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுற இன்வெஸ்டர் கரெக்டாக க்ளீனாக புரிஞ்சுக்குவார். இந்த ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸில் இந்த கம்பெனி எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஹிஸ்டாரிக்கலாக எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்களா, புரியுதுங்களா. ஈக்விட்டியை வந்து புதுசாக எப்படி ஆர்பிஐ வந்து பணத்தை புதுசாக அடித்து பிரிண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கம்பெனியும் வந்து புதுசாக ஸ்டாக்கை வந்து ரிலீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணுறாங்களா, இதெல்லாம் வந்து பார்க்குறது மூலமாக அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக இல்லையா அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி நிறைய பேசிட்டேங்க. இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செக் பண்ணி ஹோலிஸ்டிக்காக ஒரு ஸ்டாக்கை வாங்கும் பொழுது தான் உங்களுக்கு குவாலிட்டி சர்க்கிள்குள்ளே ஒரு நல்ல ஸ்டாக்கை பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண முடியல. இது நான் சொன்னது வந்து நான் பண்ணுற ரிசர்ச்சில் 1/3. சரிங்களா. ஸோ இந்த ரிசர்ச் உங்களுக்கு புரியலை அப்படின்னா அட்லீஸ்ட் இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனுவல் ரிப்போர்ட்டை படிங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு முடியலையா, அப்போ பெஸ்ட்டாக நிஃப்டி 50க்குள்ளே உள்ள நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற ப்ளூ சிப் கம்பெனிகளை பியர் மார்க்கெட்டில் கீழே விழும்போது சிம்பிளாக பிஇ ரேஷியோ பார்த்துட்டு இபிஎஸ் பார்த்துட்டு பிடிங்க. சரிங்களா, அதுதான் வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நோன்னு நல்ல ப்ரொமோட்ரு பெரிய லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு சேஃப்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் எந்தவித ரிசர்ச்சும் பண்ண தேவையில்ல. முதல்ல இந்த லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஸ்ட்ராட்டஜியில் ஜெயிச்சு காசை வந்து நிறையா சம்பாரிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம மிட் கேப்பு ஸ்மால் கேப்பில் என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. இந்த லார்ஜ் கேப் ப்ளூ சிப்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியும் நீங்கள் நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் சிப் பண்ணுங்கள், கோல்டு வாங்கிக்கோங்க, இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க, எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பேசுகிற விஷயங்கள் தான். சரிங்களா. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இஸ் த கீ. குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. நீங்கள் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறதை நான் என்றைக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. ஏன்னா உங்களுடைய காசை வந்து நான் எடுக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல விஷயங்களை இன்னும் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தில் நான் இருக்கிறதுனால சில மெம்பர்ஷிப் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கிறேங்க. உங்களுக்கு நல்ல ரெவன்யூ வருது, எனக்கு வந்து இந்த காசு முக்கியம் இல்லை, நிறைய பேர் ஃபோனில் பேசணும் அப்படின்லாம் கேட்குறீங்க. ஃபோனில் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து மெம்பர்ஷிப் 4000 ருபீஸ்க்கு ஒரு மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது. அதுதான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என் மூலமாக டைரெக்டாக பேசுகிறதுக்கு. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா. உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், அலாட் மணி சேனல் மாதிரியே நீங்களும் ஒரு சேனல் ஆரம்பிக்கிற அளவுக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னா நான் என்ன எக்ஸாக்டாக பண்ணுறேன், கிட்டத்தட்ட ஹேண்ட் ஹோல்டிங், புரியுதுங்களா, எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லித்தர்ற மாதிரி அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்து வீக்லி வந்து ஒன்ஸ் ஒரு 1 hour வந்து உங்கள் கூட வந்து நான் பேசுவேன். சரிங்களா. அதுதான் வந்து அதனுடைய ஐடியா. நான் வந்து எல்லாரு கூடயும் வந்து ஃபேஸை ஓப்பன் பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரைவசி இஷ்யூவாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மெம்பர்ஷிப் வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் ஃப்ரீ சேனலில் போடுற வீடியோக்களை பார்த்துட்டு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே வந்து தாராளமாக கிடச்சிரும். காசு உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் மெம்பர்ஷிப்புக்குள்ளே வந்து நீங்கள் சேருங்க. அதுவும் உங்கள் விருப்பம் தான். சரிங்களா. நான் மெம்பர்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணுறதே கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல மெம்பர்ஷிப்பில் போடுறது இங்கே போடுறது என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க வேணாம். மெம்பர்ஷிப்பில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ண உடனே போட்டுருவேன். ஏன்னா வந்து பப்ளிஷ் பண்ணால் அந்த வியூஸ் வந்து போக மாட்டேங்குது. சரிங்களா. ஸோ டேக் கேர். இந்த ஃபண்டமெண்டல் வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்.